இவ அழுது ஜெபம் பண்ணி ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து வாங்கினது ஒரே ஒரு ஆண் பிள்ளை. அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளைய தாங்கன்னு சொல்லி அண்ணால் ஜெபம் பண்ணல. அதுக்கு பதிலா தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சா, தேவனை துதிக்க ஆரம்பிச்சா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்கிறீங்களோ அவைகளை மட்டும்தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நீங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது கேட்காதவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அண்ணால் ஆண்டுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து எனக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளைய கொடுங்கன்னு கேட்டான். வாங்கிட்டு அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினாள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ஆண்டவர்ட்ட அற்புதத்தை வாங்கிட்டு நம்ம பொருத்தனையை நிறைவேற்றுவது இல்லை. ஆண்டவரை மறந்துடுறோம், ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறந்துடுறோம். ஆனா அண்ணாள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றினான். கொண்டு போய் பலிபீடத்தின் அண்டையில அந்த சாமுவேலை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்தார். அதுக்கப்புறம் அண்ணாள் ஜெபம் பண்ணவே இல்லை, பிள்ளைய கொடுங்கன்னு. அவ மகிழ்ச்சியினால தேவனை ஆராதித்தாள், துதித்தாள். அதுக்கப்புறம் ஆண்டவர் அண்ணாளுக்கு 5 பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கேட்கறது ஒண்ணு, ஆனா உனக்கு 5 ரிட்டர்ன் தருவார்.